ரீகேப். போன வீடியோவில் ஹேக்ரிட் வந்துட்டாருன்னு தெரிஞ்ச உடனே ஹாரி, ரான், ஹெர்மைனி அவங்க இன்விசிபிலிட்டி க்ளோக் போட்டுட்டு ஹேக்ரிதை பார்க்க போகிறாங்க. அவர் சம்மரில் என்ன பண்ணாருன்னு கேட்குறாங்க. அவரும் மேடம் மேக்ஸிமோ டம்பிள்டோரோட ஆர்டர்ஸில் ஜெயன்ஸை போய் மீட் பண்ணினாங்க அப்படின்னு ஹேக்ரிட் சொல்லிக்கிட்டு இருக்காரு. Chapter 20 Part 2. ஸோ நீங்கள் அவங்கள பார்த்தீங்க, அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு ஹாரி கேட்குறான். நாங்கள் காலையில் வரைக்கும் வெயிட் பண்ணோம். நைட்டு நேரத்தில் போயிட்டு எங்களோட சேஃப்டியை இது பண்ண முடியாதுல்ல, அதனால் நாங்கள் முழிச்சிட்டே உட்காந்துருந்தோம். ஏன்னா நாங்கள் இருக்கிற இடத்துக்கு அவங்க வந்துட்டாங்கன்னா காலையில் ஒரு 3 மணி போல் தான் அவங்க தூங்கினாங்க. ஆனால் அதுக்கப்புறமும் நாங்கள் தூங்கலை. ஒன்று அவங்க வந்துடுவாங்கன்னு, இன்னொன்று அவங்களோட கொரட்டை சத்தம் நம்பவே முடியலை. பக்கத்தில் அந்த சத்தத்தால் ஒரு அவலாஞ்சியே ஆயிடுச்சுன்னா பார்த்துக்கோ ஏன் அப்படின்னு ஹேக்ரிட் சொல்லுறாரு. எனிவே காலையில் ஆனதுக்கப்புறம் அவங்க முழிச்சதுக்கப்புறம் நாங்கள் கீழே போய் அவங்கள பார்க்க போனோம். அப்படியே ஜெயின் கேம்ப்குள்ளே நடந்து போயிட்டீங்களா அப்படின்னு ரான் கேட்குறான். டம்பிள்டோர் எப்படி பண்ணணும்னு சொன்னார். முதல்ல அங்கே இருக்கிற கர்குக்கு கிஃப்ட்ஸ் கொடுக்கணும், அவருக்கு மரியாதை காமிக்கணும் அப்படின்னு ஹேக்ரிட் சொல்லுறாரு. யாருக்கு கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு ஹாரி கேட்குறான். ஓ, கர்க் அப்படின்னா சீஃப்னு அர்த்தம். ஆனால் அதில் யார் கர்க்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு ரான் கேட்குறான். ஹேக்ரிட் சிரிச்சிட்டு, நோ ப்ராப்ளம், அவன் தான் அங்கே இருக்கிறதுலேயே ரொம்ப பெருசானவன், அக்லியானவன், அதுக்கப்புறம் லேசியானவன். அங்கே உட்காந்துட்டு மற்றவங்க கிட்ட ஃபுட்டை ஆர்டர் பண்ணிக்கிட்டு இருப்பான். டெட் கோட்ஸ் அந்த மாதிரி. அவனோட பேர் கார்கஸ். அவன் எப்படியும் ஒரு 22 இல்லை 23 அடி இருப்பான். அப்புறம் அவனோட வெயிட்டு 2-3 எலிஃபெண்ட்டோட வெயிட் இருந்திருக்கும். அவனோட தோலும் நல்ல காண்டாமிருகம் தோல் மாதிரி தான் இருந்தது அப்படின்னு ஹேக்ரிட் சொல்லுறாரு. அவர்கிட்ட நீங்கள் நடந்து போனீங்களா அப்படின்னு ஹெர்மைனி கேட்குறா. நாங்கள் கீழே நடந்து போனோம். அவன் வேலியில் படுத்திருந்தான். அவங்க 4 மவுண்டன்ஸ்க்கு நடுவில் ஒரு மவுண்டன் லேக்குக்கு பக்கத்தில் படுத்திருந்தாங்க. கார்கஸும் அவனுக்கு பக்கத்தில் அவனோட ஒய்ஃபும் அவங்க கத்திக்கிட்டு இருந்தான் அவனை ஃபீட் பண்ண சொல்லி. ஒலிம்போ நானும் மவுண்டன் சைடாக கீழே இறங்கி போனோம். ஆனால் அவங்க உங்களை கொல்ல ட்ரை பண்ணலையா அப்படின்னு ரான் கேட்டான். சில பேரோட மனசில் அது இருந்திருக்கணும். ஆனால் டம்பிள்டோர் சொன்னதை நாங்கள் செஞ்சோம். எங்களோட கிஃப்டை மேலே தூக்கி வச்சுக்கிட்டு கர்கை பார்த்துட்டு மற்றவங்களெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு போனோம். அதை தான் நாங்கள் செஞ்சோம். அண்டு எல்லாரும் அமைதியாக எங்களை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. நாங்கள் கார்கஸோட கால்கிட்ட போய் அவனை பவ் பண்ணிட்டு எங்களோட ப்ரெசண்ட்டை அவனோட காலடியில் வச்சோம். என்ன ப்ரெசன்ட் கொடுத்தீங்க ஒரு ஜாயிண்ட்டுக்கு? சாப்பாடா அப்படின்னு ரான் கேட்குறான். இல்லை, அவனுக்கு சாப்பாடெல்லாம் கிடச்சிரும். அவனுக்கு நாங்கள் மேஜிக் எடுத்துகிட்டு போனோம். ஜயன்ஸ்க்கு எல்லாரையும் மாதிரியும் மேஜிக் பிடிக்கும், ஆனால் அவங்களுக்கு எதிராக அதை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பாங்க. எனிவே அவங்களுக்கு முதல் நாள் நாங்கள் ஒரு பிரான்ச் ஆஃப் குப்ராய்த்தியன் ஃபயரை கொடுத்தோம் அப்படின்னு ஹேக்ரிட் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஹெர்மைனி வாவ் அப்படின்னு சொல்லறா. ஆனால் ஹாரியும் ரானும் என்னென்ன குழப்பமாக இருக்காங்க. என்னது அது அப்படின்னு ஹாரி கேட்குறான். எவர்லாஸ்டிங் ஃபயர் அப்படின்னு ஹெர்மைனி இரிட்டபிளாக சொல்லறா. ப்ரொஃபஸர் ஃப்ளிட்விக் இதோட 2 தடவை நம்ம கிளாஸில் சொல்லிட்டாரு, எதுவுமே உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு அவள் கேட்குறா. எனிவே அப்படின்னு ஹேக்ரிட் ரான் திரும்ப பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு, டம்பிள்டோர் இந்த பிரான்ச்சை பிவிச் பண்ணி கொடுத்துருந்தாரு, விச் இஸ் சம்திங். ஏன்னா எல்லா விசாட்ஸாலையும் இதை பண்ண முடியாது. ஸோ அது ஸ்னோவில் கார்கஸோட ஃபீட் கிட்ட இருந்தது. அ கிஃப்ட் டு கர்க் ஃப்ரம் ஆல்பஸ் டம்பிள்டோர். அவரோட ரெஸ்பெக்ட்ஃபுல் க்ரீட்டிங்ஸை அனுப்பிச்சிருக்காரு அப்படின்னு சொன்னான். அதுக்கு கார்கஸ் என்ன சொன்னான் அப்படின்னு ஹாரி கேட்குறான். ஒன்றும் இல்லை, அவனுக்கு இங்கிலீஷ் பேச தெரியாது அப்படின்னு ஹேக்ரிட் நீங்கள் என்ன விளையாடுறீங்களா அப்படின்னு கேட்குறான். அது மேட்டர் இல்லை, டம்பிள்டோர் அது நடக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. கார்கஸ்க்கு ஒரு சில ஜயன்ஸ் நம்மளோட லாங்குவேஜ் புரிஞ்சவங்க அவனுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணி சொன்னாங்க. அவனுக்கு அந்த ப்ரெசன்ட் பிடிச்சிருந்ததா அப்படின்னு ரான் கேட்குறான். ஓ யா, அது அடுத்த நாள் ஒரு ஸ்டார்ம் வந்துச்சு. அதுலேயும் அந்த ஃபயர் அணையாதனால அவங்களுக்கு அந்த கிஃப்ட் புரிஞ்சிடுச்சு. நாங்கள் அடுத்த நாள் இன்னொரு கிஃப்ட் எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னு கர்க் கிட்ட சொல்லிட்டு வந்தோம். ஏன் நீங்கள் அன்றைக்கே பேசல அப்படின்னு ஹெர்மைனி சொல்லறா. டம்பிள்டோர் மெதுவாக எல்லாத்தையும் பண்ணலான்னு நினச்சாரு.
நம்மளோட ப்ராமிசஸ் எல்லாம் கீப் பண்ணுறோம், நம்ம சத்தியம் செஞ்சது நடக்கணும், அதுக்கப்புறம் அடுத்த நாள் வரும்போது அவங்களுக்கு இன்னொரு ப்ரெசன்ட் கொடுப்போணும், அது ஒரு நல்ல இம்ப்ரெஷன் கொடுக்கும்ல. அண்ட் அவங்களுக்கும் வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு கிஃப்ட் டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். அது நல்லா இருந்துச்சுன்னா அவங்க இன்னும் கொஞ்சம் கிடைக்கிறதுக்கு ஆவலாக இருப்பாங்கல்ல. பார்க்கஸ் மாதிரியான ஜாயின்ஸுக்கெல்லாம் நிறையா இன்ஃபர்மேஷன் கொடுக்கக்கூடாது. அவங்க திங்ஸை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக நம்மளை கொன்னாலும் கொண்டாடுவாங்க. ஸோ நாங்கள் பவ் பண்ணிக்கிட்டு போயிட்டோம். நாங்கள் அங்கேயே ஒரு பக்கத்தில் ஒரு சின்ன கேவை கண்டுபிடிச்சி அங்கே அன்றைக்கி நைட்டு இருந்தோம். அடுத்த நாள் காலையில் போய் பார்த்தோம். கார்கஸ் வந்து இப்போது எங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தான் ரொம்ப ஈகராக. அண்ட் அவங்கக்கிட்ட பேசுனீங்களா? ஓ யா, ஃபர்ஸ்ட்டு நாங்கள் அவங்கக்கிட்ட ஒரு நல்ல பேட்டில் ஹெல்மெட் கொடுத்தோம், காப்ளின் மேட் இன்டெஸ்ட்ரக்டபிள். அண்ட் தென் அதுக்கப்புறம் நாங்கள் பேசினோம். அவன் என்ன சொன்னான்? ஒன்றும் சொல்லலை, லிசன் தான் பண்ணாங்க. பட் ஆனால் நல்ல சயின்ஸ் இருந்தது. அவனுக்கு டம்பிள்டோரை தெரிஞ்சிருந்தது. அவர் வந்து போன தடவை பிரிட்டனில் ஜெயன்ஸ் எல்லாம் கொல்லும் போது அவர் அதுக்கு எதிராக ஆர்கியூ பண்ணான்றது அவனுக்கு தெரிஞ்சது. டம்பிள்டோரை பற்றி அவன் தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்தான். அண்ட் கொஞ்சம் பேர் அந்த இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க அவங்களும் வந்து எங்களை சுற்றி நின்று லிசன் பண்ணாங்க. அன்னைக்கு நாங்கள் ஹோப்ஃபுல்லாக போனோம் அடுத்த நாள் போகலான்னு. ஆனால் அன்னைக்கு நைட் எல்லாமே தப்பாயிடுச்சு. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு ரான் கேட்குறான். வெல், நான் சொன்ன மாதிரி அவங்க எல்லாரும் ஒன்றா வாழ்கிறதுக்கு தகுதி இல்லாதவங்க ஜாயன்ஸ். அதாவது அந்த மாதிரி பிக்கான குரூப்ஸில் அவங்களால அதை மாற்றிக்கவே முடியாது. ஒரு சில வாரங்களும் அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டு கொன்னுப்பாங்க. ஆண்கள் ஒருத்தரோட ஒருத்தர் சண்டை போட்டுப்பாங்க, பெண்கள் ஒருத்தரோட ஒருத்தர் சண்டை போட்டுப்பாங்க. அண்ட் அந்த சண்டைகள் சாப்பாட்டுக்காக இருக்கலாம், இல்லை நல்ல இதமான இடங்களுக்காக இருக்கலாம், இல்லைன்னா நெருப்புக்காக இருக்கலாம். அவர் பெருமூச்சு விட்டுட்டு அன்னைக்கு நைட் அதே மாதிரி தான் ஒரு சண்டை ஆரம்பிச்சது. நாங்கள் எங்கள் கேவில் இருந்து கீழே வேலையை பார்க்கும்போது எங்களால் பார்க்க முடிஞ்சது. பல மணி நேரங்களாக அந்த சண்டை வந்து முடியவே இல்லை. அந்த சத்தம் வேற பயங்கரமாக இருந்தது. அடுத்த நாள் காலையில் சன் வரும்பொழுது அந்த கீழே இருந்த பனியில் பாதி இடம் வந்து ரத்தமாக தான் இருந்தது. அங்கே ஒரு தலையும் கடந்தது லேக்கோட பாட்டத்தில். யாரோட தலை அப்படின்னு ஹெர்மைனி கேட்குறா. கார்கஸ். இப்போ ஒரு புது கர்க் இருந்தான், கோல்கமேத். வெல், நாங்கள் வந்து புது கர்க் 2 நாளில் மாறிடுவான்னு நாங்கள் நினைக்கவே இல்லை. இவன் எப்படி இருப்பான்னு எங்களுக்கு தெரியலை. ஆனால் அவன்கிட்டையும் நாங்கள் பேச ட்ரை பண்ணணும்ல. நீங்கள் அவன்கிட்ட போய் பேசுனீங்களா? அவன் வந்து இன்னொரு ஜெயண்ட்டோட தலையை பிச்சு போட்டுட்டான்றதை பார்த்தும் கூடவா அப்படின்னு ரான் கேட்குறான். அஃப்கோர்ஸ் நாங்கள் போய் பேசணும்ல. அவ்வளோ நாள் நாங்கள் ட்ராவல் பண்ணி அவனை பார்க்க போயிருக்கோம். 2 நாளில் விட்டுட்டு வந்தால் என்ன அர்த்தம்? அதனால் கார்கஸ் கிட்ட கொடுக்கறதுக்காக இருந்த அடுத்த ப்ரெசண்ட்டை எடுத்துக்கிட்டு நாங்கள் போனோம். அவன் பக்கத்தில் போகிறதுக்கு முன்னாடியே எனக்கு இது சரி வராதுன்னு தோணுச்சு. ஏன்னா அவன் அங்கே கார்கஸோட ஹெல்மெட்டை மாட்டிட்டு நாங்கள் பக்கத்தில் போகும்போது எங்களை பார்த்து சிரிச்சிட்டு இருந்தான். அவன் பயங்கர பெருசாக இருந்தான். கருப்பான முடி, கருப்பான பற்கள், அப்புறம் அவன் எலும்புகளால் செய்யப்பட்ட ஒரு நெக்லஸ் போட்டிருந்தான். எல்லாம் பார்க்குறதுக்கு ஹியூமன் போன்ஸ் மாதிரி தான் இருந்தது. வெல், நாங்கள் திரும்பவும் போய் ஒரு கிரேட் ரோல் ஆஃப் ட்ராகன் ஸ்கின்னை கொடுத்தோம். ஜெயண்ட்ஸோட கர்குக்கு ஒரு கிஃப்ட் ஃப்ரம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். பார்த்தா என்ன தலைகீழாக அவனோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் என்னை தூக்கிட்டாங்க. ஹெர்மைனி அவளோட கையை அவள் வாய் மேலே வச்சு மூடிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கா. எப்படி அதுலேருந்து நீங்கள் தப்பிச்சு வந்தீங்க அப்படின்னு ஹாரி கேட்குறான். ஒலிம்ப் இல்லைன்னா அதை பண்ணியிருக்கவே முடியாது. அவங்களோட வாண்டை எடுத்து சில ஃபாஸ்ட் ஸ்பெல் ஒர்க் பண்ணாங்க. அவங்க 2 பேருக்கும் கன்ஜெக்டிவஸ் கர்ஸை வச்சு ஐயிலே வந்து கர்ஸ் பண்ணிவிட்டு அவங்க என்னை கீழே போட்டுட்டாங்க. ஆனால் இப்போ நாங்கள் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டோம். ஏன்னா நாங்கள் மேஜிக்கை அவங்களுக்கு எதிராக யூஸ் பண்ணிட்டோம். அதுதான் ஜெயண்ட்ஸ் உசாட்ஸை ஹேட் பண்ணுறதுக்கான காரணமே. அதனால் நாங்கள் அங்கே இருந்து அங்கே திரும்ப போக முடியாதுன்னு தெரிஞ்சுது. பிளிம்மி ஹேக்வர்த் அப்படின்னு ரான் சொல்கிறான். ஸோ நீங்கள் 3 நாள் தான் அங்கே இருந்தீங்கன்னா ஏன் இவ்வளோ நாள் ஆச்சு நீங்கள் வர்றதுக்கு அப்படின்னு ஹெர்மைனி கேட்குறா. நாங்கள் அந்த 3 நாளுக்கு அப்புறம் லீவ் பண்ணலை. டம்பிள்டோர் எங்களை நம்பி இருக்காரு, அதனால் நாங்கள் அங்கே இருந்தோம். ஆனால் நீங்கள் அங்கே போக முடியாதுன்னு சொன்னீங்களே,
டே டைமில் போக முடியாது. ஆனால் நைட்டு டைமில் நாங்கள் ஒரு சில நாட்கள் அங்கே போகவே இல்லை. கேவில் இருந்து பார்த்துக்கிட்டே இருந்தோம். அண்ட் நாங்கள் பார்த்ததெல்லாம் வந்துட்டு எங்களுக்கு அவ்வளோவா பிடிக்கல. அவர் இன்னும் நிறைய பேர் கொன்னாரா அப்படின்னு ஹெர்மைனி கேட்குறா. இல்லை இல்லை, ஆனால் அவர் கொன்றிருக்கலாம். ஏன் ஏன் அப்படி சொல்கிறீங்க ஹேக்ரிட் அப்படின்னு ஹெர்மைனி கேட்குறா. ஐ மீன் அவர் எல்லா விசார்ட்ஸையும் அப்ஜெக்ட் பண்ணலைன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். எங்களை மட்டும்தான் அவன் அப்ஜெக்ட் பண்ணியிருக்கான். ஓ, டெத் ஈட்டர்ஸா அப்படின்னு ஹாரி கேட்குறான். ஆமாம், 2 பேர் அவனையும் டெய்லி விசிட் பண்ணிட்டு அவனுக்கு கிஃப்ட்ஸ் கொண்டு வந்திருந்தாங்க. ஆனால் அவங்கள யாரையும் அவன் தலைகீழ தூக்கி தொங்க விடலை அப்படின்னு ஹேக்ரிட் சொல்லுறாரு. அவங்க எப்படி டெத் ஈட்டர்ஸ்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு ஷான் கேட்குறான். ஏன்னா எனக்கு அதில் ஒருத்தனை தெரிஞ்சது. மேக்னாயர் ஞாபகம் இருக்கா? பக்பிக்கு கொல்றதுக்காக மினிஸ்ட்ரியிலேருந்து வந்திருந்தானே, அவன்தான். அவனுக்கு கொல்றதுனா ரொம்ப பிடிக்கும், கோல்கமத் மாதிரியே. அதனால் அவங்க 2 பேரும் ஒன்றா இனத்தோட தானே சேரும் அப்படின்னு ஹேக்ரிட் சொல்கிறாரு. ஸோ மெக்னாயர் ஜாயன்ஸை யூனோஹூ கூட ஜாயின் பண்ண பர்சுவேட் பண்ணாரா அப்படின்னு ஹெர்மைனி கேட்குறா. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ண, நான் ஒன்றும் கதையை முழுசு சொல்லி முடிக்கல அப்படின்னு ஹேக்ரிட் சொல்லிட்டு, நானும் ஒலிம்போ கர்கு கிட்ட நம்ம பேச வேணாம் அப்படின்றதுல அக்ரி பண்ணிக்கிட்டோம். ஏன்னா கர்க் யூனோஹூக்கு ஃபேவராக இருக்கிற மாதிரி தான் தெரிஞ்சு. ஆனால் மற்றவங்களெல்லாம் பர்சுவேட் பண்ணலான்னு நினச்சோம். யாரெல்லாம் கோல்கமாத் கர்காக இருக்க வேணாம்னு நினச்சவங்கள அப்படின்னு ஹேக்ரிட் சொன்னார். ஆனால் யார் அவங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு ரான் கேட்குறான். வெல், யார் எல்லாத்தையும் காலையில் கோல்கமாத் அடின்னு அடித்து போடுறானோ, யாரெல்லாம் கோல்கமாத்தோட வழியில் இருந்து மறைஞ்சு கேவ்ஸில் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்கிட்டேயும் நாங்கள் போய் பேசி கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணலான்னு யோசித்தோம். ஸோ நீங்கள் ஒளிஞ்சிக்கிட்டு இருந்த ஜெயன்ஸை போய் தேடி போய் பேசுனீங்களா என்ன அப்படின்னு ரான் கேட்குறான். வெல், நாங்கள் ஜெயன்ஸை பற்றி பயப்படலை, ஆனால் டெத் ஈட்டர்ஸை பற்றி ரொம்பவே கன்சர்ன்டாக இருந்தது. டம்பிள்டோர் எங்களுக்கு முன்னாடியே சொன்னார், அவங்கள எவ்வளோ தூரம் அவாய்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் அவாய்ட் பண்ணணும்னு. ஆனால் பிரச்சனை என்னென்னா, கோல்கமாத் எங்களை பற்றி டெத் ஈட்டர்ஸ் கிட்ட சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். மவுண்டன்ஸில் நாங்கள் மற்ற ஜெயன்ஸை தேடிட்டு இருக்கும்போது மெக்னாயரோ அந்த இன்னொரு டெத் ஈட்டரும் என்னையும் ஒலிம்பியும் தேடினாங்க. ஆனால் ஒலிம்ப் ஏதாவது பிரச்சனைனா அவங்க அட்டாக் பண்ணுறதுலேயே இருக்காங்க. மெக்னாயரை அட்டாக் பண்ணியிருப்பாங்க. நல்ல வேலைக்கு நான் அவங்கள தடுத்துட்டேன். ஹேக்ரிட் ஃபயர் பிளேஸையே பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஸோ அப்புறம் என்னாச்சு? நீங்கள் மற்ற ஜெயன்ஸ் யார்கிட்டையாவது பக்கத்தில் போக முடிஞ்சுதா, பேச முடிஞ்சுதா அப்படின்னு ஹாரி கேட்குறான். என்னது? ஓ யா, நாங்கள் போனோம். கார்கஸ் இறந்து 3வது நைட் நாங்கள் எங்கள் கேவில் இருந்து போய் வேறு ஒரு கல்லிக்குள்ளே நடந்து போனோம். ஒரு சில கேவ்ஸ்குள்ளே போய் பார்த்தோம். அண்ட் 6வது கேவ்க்குள்ளே நாங்கள் போகும்போது அங்கே 3 ஜெயன்ஸ் ஒளிஞ்சிருக்கிறத பார்த்தோம். அந்த கேவ் எவ்வளோ பெருசுதான் இருந்தது அப்படின்னு ரான் கேட்குறான். அந்த இடத்துல அப்படி அசைகிறதுக்கு கூட இடம் இல்லாமல் தான் இருந்தது. அவங்க அட்டாக் பண்ணலையா நீங்கள் உள்ளே போனதோ அப்படின்னு ஹெர்மைனி கேட்குறா. அவங்க அட்டாக் பண்ணியிருப்பாங்க அவங்களால முடிஞ்சா. ஆனால் எல்லாருமே ரொம்ப அடிபட்டு போய் இருந்தாங்களா. கோல்கமாத்தோட ஆளுங்க அவங்கள அன்கான்ஷியஸாக அடித்து போட்டிருந்தாங்க. அதனால் அடுத்த நாள் அவங்க எந்திரிச்சதும் பக்கத்தில் இருந்த அந்த கேவ்க்குள்ளே க்ரால் பண்ணி உள்ளே போய் படுத்திருப்பாங்க. எனிவே, அதில் இருந்த ஒருத்தருக்கு லைட்டாக இங்கிலீஷ் தெரிஞ்சது. அவர் மற்றவங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணினார் நாங்கள் என்ன சொல்ல வரோன்னு. நாங்கள் திரும்ப அவங்கள விசிட் பண்ணோம். மற்றவங்களையும் கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணினோம். ஒரு கட்டத்தில் 6-7 பேரை நாங்கள் கன்வின்ஸ் பண்ணி வச்சுருந்தோம். 6-7 அப்படின்னு ரான் கேட்குறான். வெல், அது ஒன்றும் தப்பு கிடையாதே. அவங்க இங்கே நமக்காக யூனோஹூவை ஃபைட் பண்ணுவாங்களா? ஆனால் ஹெர்மைனி, ஏன் ஒரு கட்டத்தில்ன்னு சொல்கிறீங்க ஹேக்ரிட் அப்படின்னு கேட்டா. ஹேக்ரிட் அவளை பார்க்குறாரு. கோல்கமத்தோட ஆளுங்க கேவ்ஸை எல்லாத்தையும் ரெய்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அதனால் கன்வின்ஸ்டாக இருந்த அந்த ஜெயன்ஸும் அதுக்கப்புறம் எங்களோட எதுவும் பேச்சுவார்த்தையில் ஈடுபடலை. ஸோ எந்த ஒரு ஜெயண்ட்டுமே திரும்ப நம்ம கூட வரலையா அப்படின்னு ரான் கேட்குறான். இல்லை அப்படின்னு ஹேக்ரிட் சொல்லுறாரு. ஆனால் நாங்கள் என்ன பண்ணமோ அதை பண்ணிட்டோம். நாங்கள் டம்பிள்டோரோட மெசேஜை கொடுத்துட்டோம். சில பேருக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் மேபி அவங்க எல்லாம் கோல்கமத்தோட இருக்க விரும்பலைன்னா மவுண்டன்ஸை விட்டு வெளியே வரும்போது அவங்களுக்கு ஒரு
சான்ஸ் இருக்குது. அவங்க டம்பிள்டோர் ஃப்ரெண்ட்லியாக இருந்தார், அவரை ஞாபகத்தில் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அதை தான் நம்புகிறோம் அப்படின்னு ஹேக்ரிட் சொல்லறாரு. இப்போது ஜன்னலுக்கு வெளியே ஸ்னோ நிறைய விழுந்து கிடக்கு. ஹாரியோட ட்ரெஸ்ஸு நனைஞ்சு போய் இருக்கு. ஏன்னா ஹாரியோட மடியில் ஃபேங் அதோட தலையை வச்சு படுத்திருக்கு. அது நாக்கில் இருந்து விழுந்த எச்சில் அவனோட ட்ரெஸ்ஸை நனைச்சிருக்கு. ஹேக்ரிட், நீங்கள் அங்கே இருக்கும்போது உங்கள் அம்மாவை பற்றி ஏதாவது கேட்க முடிஞ்சதா அப்படின்னு ஹெர்மைனி கேட்குறா. ஹேக்ரிட் அவரோட அம்மாவை பார்த்தாரா, ஹேக்ரிட் என்ன பதில் சொன்னாருன்னு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.